This video is sponsored by BuyMode e-shopping app. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சனாஸ் கிச்சனில் பார்த்திங்கன்னா சோயா பிரியாணி எப்படி செய்வது, என்னென்ன பொருள் இதுக்கு தேவை, ரொம்ப ஈஸியாகவும் இதுவும் நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இது ஈஸியான ஒரு மெத்தடில் பிரியாணி அரிசி தேவையில்லை, எந்த ஒரு மசாலா பொருட்கள் பெருசாக எதுவுமே தேவையில்லை. நினச்ச நேரத்தில் செஞ்சு முடிச்சுட்டு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸில் நம்ம போட்டு கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ குழந்தைங்களும் ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க, நம்மளுக்கும் சிரமம் இருக்காது. ஓகே, ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம், இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றது பார்த்துடலாம். தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு பட்டு, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் போட்டு நம்ம தாளித்து விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் ப்ளஸ் 2 பச்சை மிளகாய், ஒரு 1.5 தக்காளி. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு நல்லா ஒரு ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகட்டும். ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு 1.5 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போனோடனே நீங்கள் தக்காளியை போட்டுக்கோங்க. நான் ஒரு 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இதுவே நீங்கள் பிரியாணி அரிசியில் செய்கிறதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு கிளாஸுக்கு ஒரு பெரிய வெங்காயம் 2 தக்காளி எடுத்துக்கலாம். நான் இப்போ செய்கிறது வந்து சாதாரண சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சிட்டு இருக்கிறேன். ஸோ அதுக்கான அளவு தான் நான் சொல்கிறேன். அப்புறம் ஒரு 1.25 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் பட்டை பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, புதினா தழை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சோயாவை நான் ஏற்கனவே தண்ணியில் பாயில் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் இப்போ நான் அப்படியே போட்டேன். ஓகேங்களா? அதை நல்லா வாஷ் பண்ணி பாயில் பண்ணிவிட்டு இதுக்கு இப்போ வந்து குக்கரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த ஜூஸி எல்லாம் அந்த மசாலா பிடிக்கட்டும். நல்லா ஜூஸியாக வந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். சாதாரண அரிசி, சாப்பாட்டு அரிசி அப்படின்னா நீங்கள் எப்படி ஊற்றுவீங்களோ அந்த மாதிரி ஒரு கிளாஸுக்கு 2 டம்ளரா இல்லை 3 டம்ளரா அப்படின்னு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இல்லை பிரியாணி அரிசி அப்படின்னா ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர். ஓகேங்களா? பாசுமதி அரிசியாக இருந்தாலும் சரி, பிரியாணி அரிசியாக இருந்தாலும் சரி. இப்போ அரிசி போட்டுக்கலாம். நான் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இதே பிரியாணி அரிசி அப்படின்னா 1/2 மணி நேரம் ஊற வச்சால் போதும். பிரியாணி அரிசியில் செய்யும்போது இன்னும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் மீதி இருந்தால் கொத்தமல்லி, புதினா தழை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் பத்தலை அப்படின்னா மறுபடியும் நீங்கள் போட்டு குக்கரை மூடி வச்சிடுங்க. இப்போது 2-3 விசில் வரட்டும்.